வணக்கம் நண்பர்களே. ஜீசஸ் கால்ஸ், இயேசு அழைக்கிறார் அப்படின்னு ஒரு டவர், அதாவது ஒரு உதவி மையம் இருக்குது. நீங்கள் அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க. இது ஒரு கிறிஸ்தவ அமைப்பு. மறைந்த ஐயா டிஜிஎஸ் தினகரனுடைய அமைப்பு இது. இப்போ அவர் காலமாகிவிட்டார். அவருடைய மகன் இதை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் இவர்களுக்காக நன்கொடை கொடுப்பவர்கள், எந்த விதமான நன்கொடை வசூலிப்பவர்கள் எப்படி வசூலிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு தனியாக, அது ஒரு தனி விவாதம், தனி ஒரு இது. அவங்களால மனம் வந்து தான் அந்த நன்கொடை கொடுப்பாங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் மனமும் வந்து கொடுக்கும் அளவிற்கு அவர்களுக்கு என்ன ஆதாயம் கிடைத்தது, இதுதான் விஷயம். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ஜீசஸ் கால்ஸ், இயேசு அழைக்கிறார் அந்த அமைப்பிலிருந்து நடிகர் விஜய் நன்கொடை பெற்றாரா? இப்போ இல்லை, லாங் பேக். அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த நன்கொடை பெற்றிருக்கிறார். கட்சி ஆரம்பித்த பிறகும் அந்த இயேசு அழைக்கிறார் அந்த நிறுவனத்திலிருந்து நன்கொடை பெற்றிருக்கிறார் என்ற தகவல்கள் வருகின்றன. இந்த தகவல்கள் எல்லாம் உறுதிப்படுத்த வேண்டியது விஜயினுடைய பொறுப்பு. அவர் எப்போதுமே வாயை திறக்க மாட்டார். அவருக்கு முக்கியமான பத்திரிகையாளர் கேட்டாலே வாயை திறக்க மாட்டார். நம்ம சேனலுக்கு அவர் பதில் சொல்வாரா? நம்ம நிறைய கேள்விகள் வச்சுருக்கோம். நீங்கள் உங்கள் சம்பளத்தை ஒயிட்டில் வாங்கினீங்களா, பிளாக்கில் வாங்கினீங்களா, எத்தனை சதவீதம் ஒயிட்டு, எத்தனை சதவீதம் பிளாக்கு, இது மாதிரி நிறைய கேட்டிருக்கோம். உங்களுடைய தேர்தல் பிரச்சாரம் முதலில் நீங்கள் கட்சி மாநாடு ஆரம்பிச்சிங்களே, இதுக்கு நிதி கொடுத்தது யார், எப்படி அந்த செலவை எப்படி சமாளிச்சிங்கன்னா அதுக்கு செலவு செய்த பணம் ஏது, உங்களுடைய சொந்த பணமா அல்லது நன்கொடைனா யார் கொடுத்தாங்க? இது மாதிரி வெளிப்படைத்தன்மையே இல்லாத மனிதர் விஜய். இதை சொன்னால் அவங்க ரசிகர்கள்லாம் ரொம்ப ரோசப்பட்டுட்டு வந்து கமெண்ட்டில் எதுலாமோ பதில் போடுவாங்க. இருப்பினும் கேள்வி கேட்பது நம்மளுடைய உரிமை. ஒரு அடிப்படை இந்திய குடியுரிமை சட்டத்தின்படி ஒரு வாக்காளனாக நீங்கள் அரசியல் வாழ்க்கைக்கு வருவதால், நாளை முதல்வராவேன் என்று சொல்வதால், எங்களுடைய வரிப்பணத்தை எல்லாம் நீங்கள் கையாள போகிறீர்கள் ஐயா, நீங்கள் ஹேண்டில் பண்ண போகிறீங்க. அதனால் நீங்கள் வெளிப்படைத்தன்மையாக இருக்கணுமா வேணாமா? இப்போ ஜீசஸ் கால்ஸ்லேருந்து நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா ஒன்றும் தப்பு இல்லை. இயேசு அழைக்கிறார் அமைப்பு உங்களுக்கு பணம் கொடுத்திருக்கிறது என்றால் எந்த தவறும் இல்லை. ஆனால் ஆம் வாங்கினேன் என்று கூறுங்கள். வரும் எதிர்வினைகளை எதிர்கொள்ளுங்கள். இன்னும் நீங்கள் பல கிறிஸ்தவ அமைப்புகள் உங்களுக்கு பணம் கொடுத்துருக்கலாம். இதெல்லாம் ஏதோ ஒரு மதம் சார்ந்த செய்தியாக பார்க்க வேண்டாம். இதற்குள் இருக்கும் உள் அரசியலை புரிந்து கொள்ளுங்கள் என்பதற்காகத்தான் இந்த பதிவு. தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள்.